பாபாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது நீலாடை பூத்து வர போட்ட பருவமா. வீட்டுல தாப்பா வச்சுக்கிச்சு சரி பண்றான்னு சொன்னா அதை விட்டுட்டு கோயிலை சுத்திட்டு இருக்க பொண்ணு முன்னாடி பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. டேய் பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே? பொண்ணை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறானே. அப்படியா? பொழப்பு தலைப்பா ஒழுங்கா பாரு, எல்லாம் தேடி வந்து பொண்ணை கொடுப்பாங்க. பொழப்பு தலைப்பா அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம வழி எப்பயுமே குறுக்கு வழிதான். சந்திரனை ராகு பாக்குறான், ராகு கேத பாக்குறேன், கேது புதனை பாக்குறேன், புதன் சூரியனை பாக்குறான். எவனை பார்த்தா எனக்கு என்ன? குத்தாரத்து குருசாமி வைத்திர ஒரு பார்க்க மாட்டாரு. உங்களை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த பாக்க? குத்தாலத்துல உள்ள மூலிகையை எல்லாம் புடுங்கி அரைச்சி மருந்தாக்கி ஒரு டப்பாயில அடைச்சி பித்து பிடிச்சதுல இருந்து பிள்ளை வைக்க முடியாம கிடக்கா அவனுக்கு எல்லாம் மருந்து கொடுக்க. ஆனா என்ன வந்து பார்க்க மாட்டான். அத என்னன்னு கேட்டா அவன் இவனை பாக்கா, இவன் அவனை பாக்கா. சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இது எனக்கு தேவையா? இந்த வைத்தியர் வீட்டுல ஆள கடமை எங்க போயிருப்பாரு? இங்க இருக்காரு. இந்த விளங்காத அங்க எதுக்கு வரா? மாமா வசமா மாட்டிக்கிட்டாரு. அது அவர்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க மாமா. அந்த டப்புல அடிச்சுவிட தெரியுமா? யார பாத்திர மாமாங்க? உங்க ஆத்தா கூட ஒட்டிக்கிட்டா பிறந்த? ஆத்தா கூட ஒட்டின்னு பிறந்தாதான் மாமாவா? ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்க. வேற யாருக்காவது கட்டி கொடுத்து மாமாவா வரத விட அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்து மாமாவாயிடு. இல்ல என்னமோ கடையில ஜாமாங்க மாதிரி பொண்ணு கேட்க. 15 வருஷமா பிள்ளை இல்லாம வெறும் வயித்துல பேர் விட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு காவடி எடுத்து 5000 ரூபாய் செலவழிச்சு காது குத்தி 15 கிடா வெட்டி பிரியாணி செஞ்சு போட்டு பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை ஈஸியா கேக்குறீ? சரி கோவப்படாத. நான் என்னத்த கேட்டேன்? உன் பொண்ணு தானே கேட்டேன். பாருங்கயா அவன் என்ன சொல்லாம முதல்ல ஒரு பொண்டாட்டி கட்டி அவளுக்கு 3 ஆம்பளை பேக்க ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு தவமிருந்து பெத்தெடுத்த அந்த பிள்ளை கேட்க. கோவப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க வைத்தியம் இந்த ஊர்ல நிலைக்கணும்னா வேப்பலையும் விபூதியும் கொடுத்து உங்க பொழப்பையே கெடுக்கிற அந்த பூசாரி இந்த ஊரை விட்டு ஓடணும். அது என்னால மட்டும் தான் முடியும். நீ சொல்லுத வார்த்தையை கேட்டாலே காதுல நெய் ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா பூசாரி காலில் விடுவானா? இல்ல அது உன்னையில முடியுமா? முடியுமாவா? முடிஞ்சா என்ன தர? உனக்கு என்ன வேணும்? உன் பொண்ணுதான். உங்க பார்வைப்பட்டா பித்தவாந்தி கூட மத்தவாந்தி ஆயிடுமாமே. எவ்வளவு சொன்னா? உங்க பொண்ணுதான். வைத்தறியா ஏன் கோவப்படுறீங்க? ஒன்ன இழந்தாத்தான் ஒன்னு அடைய முடியும். என்ன கேட்டான்? பொண்ணை கேக்குறேன், பொண்ணை கொடுத்துருங்க. இந்த ஊர் பூசாரிய விரட்டி விட்டுட்டு ஊர்க்காரங்களை பூரா உங்க காலில் வந்து விழ வச்சிருவேன். ஆனா சொன்னதை செய்வேன். முதல்ல பூசாரி விரட்டட்டும், அப்புறம் பிள்ளை. செல்லாத்தா நீ வந்து சொல்லாத்தா, இங்க வந்து இருக்க மக்கா மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாத்தா. நில்லாத்தா ஏன் நாவல வந்து நில்லாத்தா, அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாத்தா. முடியா இந்த எல்லைய கோட்டை கட்டி காத்துக்கடா. கண்டது கிடையாது உள்ள புந்திர போது கோட்டை கட்டி காத்துக்கடா. வட்ட புட்டுக்காரி பச்சை சேலக்காரி வடகர ஊருக்காரி ஜோடியா நீயும் வந்து நில்லு தாயி. சாமி என் ஊரை கரெக்டா சொல்லிவிட்டீங்களே. வாயா. ஏண்டா நீ சொன்னது வாதா? ஆமாண்ணே கரெக்டா சொல்லிவிட்டானா? ஜாதி சாரம் காசு பணம் 1000 இருந்தோம் மனசுல நிம்மதி இல்லாம பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு மன கஷ்டத்தோட வந்து நிக்கிறியே. கட்டின புருஷனை வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட வந்து நிக்கிறியே தாயி. விடுதாயே ஆதி அந்தம்லாம் அந்த சாமி புட்டு வைக்கிறாரு. என்ன ஆளை விடு, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போனா செருப்படிதான். நம்ம ஊருக்காரன் எவனும் பாக்கல. சரியா சொல்லிட்டேனடா? ஆமாமா. இந்த பார் இருக்கிறவனை விட்டு இடையில வந்தவங்க கூட வந்தா இப்படிதான் இடையில விட்டுட்டு போவான், தெரிஞ்சுக்க. இந்தா வர்ற தை மாசம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆத்தாளுக்கு ஒட்டியானம் பண்ணி போட்டுரு. தையக்குள்ள என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாக்கா சாமிக்கு வெள்ளியில ஒட்டியானம் பண்ணி போடுறேங்க சாமி. அப்படி நல்லபடியா முடிக்கணும். என்னடா போலீஸ் வருது? குறி கேட்க வந்த பொண்ணு மேல கையை வச்சிட்டியா? அட பாவி. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னடா கும்புறஞ்சாமி கும்பிடுறியா சாமி? ஒருத்த 3 நாளா மாட்டக்கான சொல்லி ஏன் உயிரை புடுக்குறியா சாமி?
மாட்டை காணம்மா. அந்த மாட்டை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மாட்டுக்காரன் மாடை ஒப்பச்சிட்டு அந்த மாடை கலண்டியா பாருங்க அவன் மண்டையே பொழந்து பொங்க வைக்காம விட மாட்டேன் சாமி, பொங்க வைக்காம விட மாட்டேன். இந்த புடி என்னடா மாட்டை காணாங்கிறான்? யோ நீ சொல்லித்தானே என் மாட்டை எடப்பாடியில வித்துட்டு வந்தேன். அந்த கருப்பு சிவல மாடா என்ன கண்ணுல வீதி அடிச்சு விட்டு காது கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் சமாளிக்கிறேன். எடப்பாடி 3ஆம் தெரு 10ஆம் நம்பர் வீட்டுக்கு பின்னால துங்க மர நிழல்ல மாடு படுத்து இருக்கு, போய் பிடிச்சிக்க. புடிச்சுக்கிறேன் சாமி, நான் வந்து வச்சுக்கிறேன். என்னடா வந்து வச்சுக்கிறேன்டா? ஏய் எல்லாம் உன்னால் வந்ததுடா. கமல்ஹாசன் படத்துக்கு கூட்டு போக சொன்னேன், கேட்டியா? அதில் வர காதல் காட்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அந்த படத்தை பார்த்து போட்டு எவனும் நம்மளை காதலிக்க மாட்டாங்கன்னு ஏகத்தில் இருக்காரா? ஏன்டா எரியறதுல எண்ணெய் ஊத்துறீங்க? நானும் வெள்ளை வெட்டி கட்டி தான் பாக்குறேன், சோப்பு சட்டை போட்டு தான் பாக்குறேன், சந்தன அத்தரன் பூரா பூசிக்கிறேன், ஒருத்தையும் வளைக்க முடியலையாடா. டேய் என் மூஞ்சில அப்படி என்னதான்டா இல்ல? அண்ணே நீங்கள் சிங்க முகம் பார்த்தா மட்டும் வேலைக்கு ஆகாது. மோகன பருவ பார்க்கணும்னே அப்போதானே தெரியும். மோகன பார்வையா? ச்சே, ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேதுடா. பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன். ச்சே, மனசே சரியில்லடா. டேய் இந்தடா குடு சரக்கு வாங்கிட்டு வாடா. எந்திரா ஏய் பத்தாத. பத்தலையா? பத்தலையா? நீ விடுறா. ஒளிச்ச கூட விட மாட்டாங்க. இந்த புடுறா வாங்கிட்டா போ. நாளைக்கு சுதந்திர தினம், பிள்ளைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கணும். டீச்சர் அங்க கேட்கலாம். ஓ அண்ணே என்னடா அங்க பாருன்னு பட்டாலுமே நம்மள தேடி வருதுண்ணே. சிங்க பார்வை பார்த்து திரும்ப வச்சிடாதீங்க, மோகன பார்வை பாருங்க. டே 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 அங்க பாரு. டே நம்மள தாண்டா பார்க்க வர்ற மாதிரி தெரியுது. வராடா. டேய் பக்கத்துல வராடா. வா பக்கத்துல வா. சார், நாளைக்கு சுதந்திர தினம், நம்ம பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்கி தரோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அடடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. இப்பதான் ஒரு பையில இருக்க பணத்தை எல்லாம் தடவை எடுத்து சரக்கு வாங்க அவங்க கிட்ட கொடுத்தாரு. அது பத்தலன்னு என் பையில இருக்கிறதையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனுக்கு தாராள மனசுங்க. எங்களுக்கு குடிக்க 1000 கொடுப்பாருங்க. உங்களுக்கு செய்யாம அண்ணங்கிட்ட கேளுங்க. உங்களால முடிஞ்சதை போடுங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. போதும்பா, நீ இருக்கிற இந்த நிலைமையில பிச்சை எடுத்தாவது படிக்கிற பசங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறியே, ஓ மனசுல ஊனம் இல்லப்பா. ஒரு சிலருக்கு கையும் காலும் நல்லா இருந்தாலும் தான் சந்தோஷத்துக்காகவும் மத்தவங்க பெருமைப்படணுங்கிறதுக்காகவும் ஆயிரமா செலவு பண்றாங்க. அவங்கள விட நீ எவ்வளவோ உயர்ந்துட்டப்பா. செதஞ்சு போன மனசை சீர்படுத்த இந்த ஊர்ல ஒருத்தி கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். சண்டிப்பை ஒருத்தன் கெடுத்துட்டானே. ஏண்டா மச்சக்கால, இந்த பேய விரட்டிட்டு அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னா கிள்ளி கொடுக்கற கூட ஒருத்தரே காணோம். நானும் எத்தனையோ பேய பார்த்திருக்கேன்டா, இப்படி ஒரு பேய பார்த்தது இல்லடா. மணி 12 கால்டா. ஏய் மச்சக்கால, டேய் எங்கடா போடா? சரி போ. ஐயோ இன்னும் தனியா விட்டு. டேய் அது என்னடா பண்ற? கலக்குறியா? கலக்குறியா? வயித்த கலக்குதியா? ஐயோ அது வீட்டுல போய் போய்க்கடா. சீக்கிரம் வாடா, பயமா இருக்கு. நாயெல்லாம் ஊழ விடுதுடா. இரியா வர. நடுஜாமத்துல இருக்கிற ஊர் பேயெல்லாம் ஒன்னா கூடிற போகுது. உன் தொல்லை தாங்க முடியலையா? பாரு, ராத்திரில துறைக்கு வந்துட்டு தனியா விட்டுட்டு போகாதடா, சொல்லிட்டு போடா. டேய் அங்க என்னடா தீவெட்டி மாதிரி தெரியுது? ஆமாயா, நீ துரத்தி விட்டியே பேய், அதான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கு. என்ன தேடி எதுக்குடா வருது? ஐயோ கூட்டடா, தைரியத்தை வர வச்சுக்கிறேன். அடி. இப்போ என்னடா பண்றது? அப்பவே சொன்னேன், பேய்க்கு வச்ச சாராயத்தை எடுத்துட்டு வராதுன்னு. குடிச்சும் தொலைச்சுட்ட, அதை தேடிதான் வந்துட்டு இருக்கு. நீ ஆச்சு பேயாச்சு, என்னால முடியா? ஐயோ அழகாத விடு. ஐயோ இது நமக்கு புதுசா பாக்குற மாதிரி வச்சுட்டா. நீ என்னைக்கு எனக்கு அஸ்டண்டா வந்து சேர்ந்தியோ அன்னையில இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குடா. அன்னைக்கு என்ன மாட்டை திருடிட்டு போலீஸுக்காரட்ட மாட்டி விட்டா. அவனுக்கு பேய் ஓட்ட நீ சுடுகாட்டு கூட்டு போய் பேய்கிட்ட மாட்டி விட்டா.
இப்ப என்ன எங்கடா கூட்டி கொண்டு மாட்டி விட போறா? எல்லாம் உன் நல்லதுக்கு தாயா. வாயா பொத்திட்டு. வைத்தியரையா, வைத்தியரையா. எவ்வளவு காலையிலே யாரை விட்டு வரான்? உடம்பா மெரியா. யாமல கணக்க என் காதுன்னு செவடாவா இருக்கு. ஏன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு போய் நடந்து வருவாங்கல்ல, அதே மாதிரி நடந்து வரான். ஏன்னா முகத்துல பேரஞ்ச மாதிரி இருக்கு. பேய் தான் அரைஞ்சிருச்சு. வாழ்வு புடிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகுதியா? பாவி, என் வேதனை புரியாம சிரிச்சுட்டு இருக்கு. நான் என்ன செய்ய? ஐயோ, வாழ்வு பிடிக்க பஞ்சராய் கிடக்குறையா, எதையாவது கொடுத்து அடைக்க. ஒட்டுறது நான் பஞ்சரடியா வச்சிருக்கேன். சரி வா வந்து உட்காரியா. ஐயோ, இதுக்கு மேல பேதி போச்சுனா என் மூச்சு போச்சியா. கரெக்ட் குழப்ப கண்டுபிடிச்சிட்டு போருக்கு இந்த நாத்த அடிக்கி. அங்க உட்காருடா. ஏன்னா 4 பேருக்கு வைத்தியம் பார்க்கணும். அதை நான் அடிக்காத. போ போ இங்க போ போ. ஐயோ, என் நிலைமை தெரியாம புரியாம பேசியா. பூசாரி சரியா மாட்டான். பணம் வேணாலும் இவ்வளவு நேரம் தாரையா. எப்படியாவது போறது நிறுத்தியா. உன் படம் எனக்கு எதுக்கு? நான் சொல்ல கேப்பியா? ஐயோ, கேக்குறேன். என்னையா செய்யணும்? நாளையில இருந்து இந்த கொலை அடிச்சு திருநாள் பொருளா அதை நிப்பாட்டிட்டு என்கிட்ட வந்து மருந்து அரைக்க வருவியா? ஐயோ, இனிமே இந்த கைனால கொலையும் அடிக்க மாட்டேன், திருநீரும் போட மாட்டேயா. உனக்கு வந்து அவசரப்படாத. ஏண்டா அவரு குடுக்கற மருந்து வாங்கிட்டு வா, நான் ஆத்தாங்க இறக்கி போறேன். ஐயோ, நேற்று ராத்திரி உங்ககிட்ட சிவப்பு பொட்டலம் கொடுத்தனா கருப்பு பொட்டலம் கொடுத்தனா? சிவப்பு பொட்டலம் தான் கொடுத்தீங்க. அப்படியா? அதுக்கு ஒரே மாத்து மருந்து இதுதான், பாத்துக்க. அது சரி, விபூதியும் வேப்பலையும் வச்சு ஊரையே வளைச்சு போட்டுட்டு இருந்தனா உன் காலில் விழ வச்சுட்டேன். நான் கேட்டது பொண்ணுதானே? கெட்டுதானடா. எத்தனை சவரம் போடுவ? புள்ளையே தங்கம் தானடா. உன் பொண்ணு உனக்கு தங்கம், எனக்கு அவ பொண்டாட்டி தானே. எத்தனை சவரம் போடுவ? 20 சவரம் போடுவியா? 20? அதுக்கு நான் எங்க போவ? இருக்கவே இருக்காரு நாச்சிமுத்து, அவர்கிட்ட போய் கடன் கேளு. நாச்சிமுத்தா எல்லாம் கொலகார பாவிடா. அதெல்லாம் உடனே அடிச்சுட தெரியுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இங்க பாரு. அவனங்கடா. வாடா சீக்கிரம், அண்ணா சரக்கு வாங்கி தர சொல்லியிருக்காரு. அப்புறம் இல்லைன்னு சொல்லுறா. வாடா வாடா. நாளைக்கும் நம்ம சித்தப்பா வீட்லயே பத்திரிக்கணுமா? கும்பிடுவேன் தம்பி. நீ என் மேல வச்சிருக்க மரியாதை நீ 2 கை எடுத்து கும்புறதுலயே தெரியுது. ஏப்பா, இப்ப கல்யாணத்தானே என்கிட்ட கடை வாங்கின? ஆமா, அதுக்கு அடுத்த வாரம் உன் வீட்டுல இருந்து காயம் வைப்பேன். சரி சரி, நீ போய் ஒரு சிகரெட் பாயிண்ட் வாங்கிட்டு வா. மரியாதை நம்மள போச்சுதான். ஏ, என்ன யோசிக்கிற? காசு வட்டியில கழிச்சுக்கிடுவோம். ஏ, அவளை நாங்க பாத்துக்கிடுவோம், நீ போ. சொல்லேன்டா. அண்ணன் டச் அனுப்புறாரு. போங்கயா போங்கயா. ஐயோ, அதெல்லாம் நாங்க இருக்கோம். மூஞ்ச பாரு. ஏமா, உன் கையை பிடிச்சு இழுத்து உன் கணத்துல முத்தமா கொடுத்தேன், இப்படி சலிச்சுக்கிற? நல்ல வேலை திரும்பி துப்புனா. ஏய், உன் பொண்ணுக்கு சிரிக்க கத்து கொடு, இல்லைன்னா போறவன் புருஷன் வீட்டுல சீரழிஞ்சிட போறான். என்ன தம்பி, ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நினைச்சேன், இப்படி அபசகுணமா பேசுத. ஏ, பின்ன என்னையா, அவ கல்யாணத்துக்கே காசு கொடுத்தேன்னா என்ன பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா? ஊர்ல கல்யாணத்துக்கு 5 பேர்ட்ட கடை வாங்கினேன், அந்த 5 பேர்ட்டையும் பல்ல கட்ட முடியுமா? அப்படி பல்ல கட்டினா அதுக்கு வேற அர்த்தம். அறிவு இருந்தா அப்படி பேசுவே நீ. என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறியா? அத பார், இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனை வட்டியோட சாயந்தரத்துக்குள்ள தர, இல்ல அவ கழுத்துல நாளைக்கு யாரையும் தாலி கட்ட விட மாட்டேன். நாச்சிமுத்து யாருன்னு கேட்டேன், தெரிஞ்சுக்க. வாடா ஓட்டிடலாம். வாடா வாடா. அப்பா, பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த பணத்தை வச்சு முதல்ல கல்யாணத்தை முடிங்க. தம்பி, கடவுளை நேரடியா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம், ஆனால் நீங்க நேரடியா பார்க்க தம்பி. ஒன்றும் கவலைப்படாதே, முதல்ல கல்யாணத்தை முடிங்க. நல்லா இருக்கணும் தம்பி. எங்க போயிருப்பான்? இன்னும் வரலையே. என்னப்பா இன்னும் சாப்பிடலையா? என்னப்பா இது புதுசா கேக்குற? நீ ஊர்ல இருந்து என்னைக்கு அவர் தனியா சாப்பிட்டுருக்காரு? ஓ சாரி சாரி, 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்ல. போடுங்க சாப்பாடு, சாப்பிடுவோம். அண்ணே போடுங்க சாப்பாட. தம்பி, நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே அவரும் சாப்பிடுவாரு.
உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயா சாப்பிடுவேன்னு விட்டு பார்த்தாரு. ஆனா நீ சாப்பிடாம படுத்துக்குவ. அதுக்கப்புறம் ஒரு தட்டுல சோத்தை போட்டுக்கிட்டு நடுராத்திரி உன்னை எழுப்பி உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அவரும் சாப்பிடுவாரு. அந்த பழக்க தோஷம் இன்னைக்கு வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கிட்டீங்க. என்னைக்கு தான் இது மாறுமோ தெரியலப்பா. எங்க அம்மா வந்தா சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க அம்மாவை நான் பாப்பேன்னு. என்ன பெத்தவ குப்பை தொட்டிலையோ தெருவுலையோ போட்டு போயிருந்தா கண்டிப்பா அவ நல்லவளா இருக்க மாட்டா. ஹாஸ்பிட்டல்ல என்ன பெத்த இடத்துலயே உங்களுக்கு தத்து கொடுத்துட்டு போயிருக்கானா, கண்டிப்பா அவ பித்து பிடிச்சவளா தான் இருப்பா. தெளிஞ்சா வருவா, கண்டிப்பா வருவா. நீங்க சாப்பிடுங்கப்பா. என்ன கருப்பையா அண்ணன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுவாதி எங்க? உள்ள இருக்கு, போய் பாருமா. சுவாதி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? பொடி, என்கிட்ட பேசாத. நேத்து எல்லாம் வந்தாங்க, ஆனா நீ மட்டும் தான் வரல. சாரிடி, அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. நான் கிட்டவே இருந்து பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய், என்ன கிஃப்ட் இது? கண்ணை மூடு, சொல்றேன். இத தொட்டு பார்த்து பிரிச்சு பார்க்காம யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு பாப்போம். நேத்து எல்லாரும் வந்தாங்க, ஆனா நீ வரல. அப்புறம் அந்த வனர பசங்க வந்தாங்க, ஆனா அவன் வரல. ஹே, இந்த கிஃப்ட மகேஷ் தானே கொடுத்தான். அடி பாவி, விட்டா இங்கேயே படுக்கையை போட்டு புள்ளைய பெத்து என் கையில கொடுத்து தாளாட்டு பாட சொல்லுவ போல இருக்கே. அடியே, இது உன் மாமனுக்கு தெரிஞ்சது, இத கொண்டு வந்த என் கையும் இருக்காது, மகேஷ் தாளையும் இருக்காது. வரண்டியம்மா. என்ன கருப்பையா அண்ணன், உங்களுக்கு எப்ப கல்யாணம்? எனக்கா? உன்ன மாதிரி பழுத்த பழமா 80 வயசுல எப்ப பொண்ணு வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். கிண்டல் போகல பாத்தியா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஓ அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். அங்க பாரு ஆள்வரா. ஆமாண்டா, இவ எதுக்குடா இங்க வரா? நான் தாண்டா ஒரு பொய்ய சொன்னேன், அதை நம்பி வந்துட்டா. இவ எப்படிங்க? ஏய் ஏய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன தேடி நீயா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். சரி சரி, எப்படி இருக்க? என்னடா இது? நெத்தில போடு நெத்தி சுட்டியாவும் தெரியல, கழுத்துல போடு செயினாவும் தெரியல. அப்போ இது எங்கதான் போடுவாங்க? இடுப்புல கட்டிக்கோ. இடுப்புலயா? ஆமா, சின்ன வயசுல நீ இத இடுப்புல தான் கட்டியிருந்த. ஏய், என்னடா சொல்ற? நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உன் மாமா உன் இடுப்புல இத கட்டினாரு. ஏன் மாமா ஏன் இடுப்புல கட்டினது? உன் கையில எப்படி வந்துச்சு? உங்க அம்மா உன்னை இடுப்புல வச்சு தூக்கிட்டு போறப்போ இது கீழே விழுந்துருச்சு. அப்ப இருந்தே இத உன்னோட ஞாபகமா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா உங்க அம்மாட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணல. இந்த சந்தர்ப்பத்துல என் மனசையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என் மேல இவ்வளவு பாசமா உனக்கு? என்னப்பு, நீ வீரபாண்டி மோகன் தானே? ஆமா. என்ன பண்ற நீ? டவுன்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அத கேக்கலப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாடத்துல சந்தேகம் கேட்டுட்டு இருந்தா, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். காலேஜ்ல படிக்கிற நீ ஸ்கூல் பிள்ளைங்க சந்தேகத்தை தீர்க்கிறது தப்பு இல்ல. ஆனா ஊர் சந்தேகப்படுற நடந்துட்ட என் அருவாளுக்கு பதில் சொல்லி ஆகணும். பார்த்து நடந்துக்க. அவன் கிடக்குறான் டுபுக்கு.